நாம பார்க்கலாம். சோ டிஎன்எஸ்டிசியில பொறுத்தவரைக்கும் இந்த டிரைவர் கம் கண்டக்டர் கிட்டத்தட்ட 850 பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங் பெண்டிங்ல இருக்கு. சோ டிஎன்எஸ்டிசி உடைய முக்கியமான 2026 முக்கியமான அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும்? சோ டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க போறாங்களா? இதுதான் அப்ப கேள்விக்குறியா இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த டிஎன்எஸ்டிசி உடைய முக்கியமான அறிவிப்புகள்ல 850 பேருக்கு என்ன நடக்கும்? ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட இருக்கிறதா தகவல் வந்திருக்கீங்க. சோ இந்த வெள்ளை அறிக்கை டிஎன்எஸ்டிசியில வெள்ளை அறிக்கை வெளியிட்டா எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா முறைகேடுகள்ல சிக்கியவர்கள் மாட்டுவார்கள் அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டு இருக்கு. சோ இந்த வெள்ளை அறிக்கை மூலமாக பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி உடைய டிசிசி உடைய நியமனம் முறைகேடு. சோ டிசிசி நியமனத்துல இந்த வெள்ளை அறிக்கை எப்பொழுது வெளியாகும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் பாத்தீங்கன்னா முக்கியமா காலி பணியிடங்கள் 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிலவிட்டிருக்கு. தற்சமயம் வரை இன்றைய நாள் வரை போக்குவரத்து கழகத்துல 28,000க்கும் மேற்பட்ட நபர்கள் காலி பணியிடங்களாக கருதப்பட்டு இருக்காங்க. சோ வேகன்சிஸ் லிஸ்ட எப்ப வெளியிடுவாங்க அப்படின்றதுதான் இப்ப எல்லோருடைய மிகப்பெரிய ஆழ்ந்த கேள்விகளாக இருக்கிறது. சோ இந்த கேள்விக்கு போக்குவரத்து கழகத்துறையுடைய அமைச்சர் பாத்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் இதுவரை இன்னும் சரியான பதில்களை சொல்லல. போக்குவரத்து துறையிலேயே முறையாக ஆய்வு மேற்கொண்டாரா அப்படின்றத கூட இதுவரை யாருமே கெஸ் பண்ண முடியல. சோ போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் இந்த 2026 இந்த இயருடைய புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கருத்து கணிப்புமே இருந்துட்டு இருக்கு. சோ போக்குவரத்து துறையில புதிய அறிவிப்புகள் இன்னைக்கு வெளியாகுமா நாளைக்கு வெளியாகுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம். அதுல டிரைவர் தனியா சோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேட்டகரியுமே பாத்தீங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பது அப்படின்றது உறுதியாக்கப்பட்டிருக்கு. சோ தனித்தனியா தான் இந்த டைம் எடுக்க போறாங்க. நீங்களும் இப்ப ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. சோ இதுல எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அருகாமையில இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை நீங்க முதல்ல அன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை பெற்றுக்கொள்ள தயாராகணுங்க. சோ முதற்கட்டமா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது எளிமையா வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா அந்த அருகாமையில இருக்கிற ஆர்டிஓ ஆபீஸ்ல நீங்க வாங்கிக்க முடியும். ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் இதை நீங்க வாங்கிட்டு பின்னாடி மட்டும்தான் உங்களால கண்டக்டர் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். சோ இதை வாங்கினா மட்டும்தாங்க உங்களால கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றது உங்களால வாங்க முடியும். இதையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இப்ப கருத்தில் கொள்ள வேண்டிய டைம்ல இருக்கீங்க. சோ போக்குவரத்து கழகத்துல இது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியத்துவமா கருதப்படுது. சோ டிஎன்எஸ்டிசி உடைய தற்சமயத்துடைய டேட்டா பேஸ் பாத்தீங்கன்னா நீங்க உடனடியா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 28,000 காலி பணியிடங்கள் ரெடியா இருக்கு. எப்பொழுது வேண்டுமானாலும் நோட்டிபிகேஷன் நமக்கு பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துல வெளியாகும். சோ உடனடியாக இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்வர் விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா வெற்றி பயணம் அப்படின்ற திட்டத்தை மகளிருக்கு அனைத்து பேருந்துகளிலுமே வெற்றி பயணம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வர போறாரு. சோ கண்டிப்பா வெற்றி பயணம் திட்டம் வந்தா உடனுக்குடன் போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்புகள் வந்தோடும். இப்ப உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். டிஎன்எஸ்டிசி இந்த தகவல்கள் பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.